ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சம்பவம். இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான இறால் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரீசெண்டா எங்க ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிருக்கும் போது அவங்க ரொம்பவே காரசாரமா டேஸ்டியா செஞ்சிருந்தாங்க. அதுவும் இல்லாம அவங்க செஞ்சிருந்த அந்த எறா குழம்போட பக்குவம் அப்படி தொக்கு மாதிரி சாதத்துல போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டாலும் சரி, இல்ல நீங்க இட்லி தோசைக்கு சைடிஷா வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லா இருக்க மாதிரி இருந்தது. அந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு கேட்டு வாங்கியிருக்கேன். உங்களுக்காக நம்ம சேனல்ல இறால் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு அந்த சீக்ரெட் ரெசிபியை நாங்க சொல்ல போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்த்துடலாம். 1.5 கிலோ இறால் வாங்கி க்ளீன் பண்ணி வச்சாச்சு. 750 கிராம் இருக்கு. அடுத்ததா பெரிய வெங்காயம் 500 கிராம் எடுத்திருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை, ஓரளவு மல்லி இலைகள் எடுத்திருக்கேன். 300 கிராம் அளவு தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க, 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இப்போ எறா எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு காமிக்கிறதுக்காக கொஞ்சம் பீசஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எறால் அதை ஹெட் போர்ஷனை தனியாக எடுத்துடணும். அதுக்கப்புறமா அதோட டெய்லை இழுத்திங்கன்னா வந்துடும். இப்போது அதை சுற்றி கூடு கணக்காக இருக்கும், அதையும் நம்ம எடுத்துடலாம். இதில் ஒரு குடல் மாதிரி இருக்கும், அதை நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த மாதிரி கத்தி வச்சு கீறிட்டா ஈஸியாக அது வந்துடும். பெரிய இறாலில் அதிக அளவு இருக்கும், ஸோ அதை எடுத்துட்டிங்கன்னா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இதே மாதிரி எல்லா இறாவையும் க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போது இறா பிச்சு வச்சு மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணிக்க போகிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் மல்லித்தலையை கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா தக்காளி கட் பண்ணிக்கலாம். நான் சும்மா ஒரு தக்காளி எந்த அளவில் கட் பண்ணணும்னு சொல்கிறேன். நான் கட்டரில் தான் அடுத்து கட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி பொடி பொடி துண்டுகளாக கட் பண்ணியாச்சு. அடுத்ததாக பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணிக்க போகிறேன். நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அந்த கிரேவியோட டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும். இப்போது எல்லா வெங்காயத்தையும் கட்டரில் போட்டு கட் பண்ணியாச்சு. அதே மாதிரி தக்காளியும் கட் பண்ணி எடுத்து வந்தாச்சு. மல்லித்தலையும் பொடியாக கட் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேன் வச்சாச்சு. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதில் சோம்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலையை சேர்த்துடலாம். இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம்ல வெங்காயம், அதையும் உள்ள சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கலைன்னா குழம்பு தண்ணி விட்டுரும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் உள்ள சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும், அதுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போகணும். இதில் உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன்.
மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இதில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இறாலை உள்ளே சேர்த்துக்கிறேன். இறாவை க்ளீன் பண்ண பிறகு மஞ்சள் தண்ணியில் போட்டு லைட்டாக வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த ஸ்மெல்லும் இல்லாமல் இருக்கும். இப்போ உங்களுக்கு திக்கான கிரேவி வேணும்னா தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. ஆனால் நாங்கள் குழம்பு மாதிரி செய்ய போகிறோம். அதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். இறால் சூப்பரான ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டுன்னு சொல்லலாம். இந்த இறாலில் கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துக்கணும். இப்போ குழம்பு நல்லாவே கொதிச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ரெடியாக இருக்குது. இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி இலை சேர்க்கும் போது அதோட வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். எங்கள் வீட்டில் ரெடியாக இருக்கிற மாதிரியே சேம் டேஸ்ட்டில் உங்கள் வீட்லேயும் ரெடி பண்ணி பாருங்கள். இந்த எறா கிரேவி ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.